வணக்கம். பூஞ்சைகள் என்ற காளான்களை பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பூஞ்சைகளை பற்றிய அறிவியல் பிரிவிற்கு பூஞ்சையியல் மைக்காலஜி என்று பெயர். பூஞ்சைகளிடம் குளோரோஃபில் எனப்படும் பச்சையம் கிடையாது. எனவே தாவரங்களைப் போல் உணவை தானே தயாரித்துக் கொள்ள இவற்றால் முடியாது. பூஞ்சைகள் உணவுக்காக மற்றவற்றை சார்ந்தே இருக்கும். சில பூஞ்சைகள் மண்ணிலிருந்து உணவை எடுத்துக்கொள்ளும். சில வகை பூச்சிகள் பிற உயிரினங்கள் உயிரற்ற பொருட்களை உணவாக சார்ந்திருக்கும். ஒட்டுண்ணிகளும் வளர்ச்சிதை மாற்றம் செய்யும் உயிரினங்களும் பூஞ்சைகள் பிரிவில் இடம்பெறுகின்றது. பூஞ்சை என மட்டுமில்லை என்றால் பூமியில் பல அடி உயரத்திற்கு கழிவுகள் நிரம்பி இருக்கும். குப்பைகள், வாடிய தாவர பாகங்கள், இறந்த மிருகங்கள் போன்றவற்றை பூஞ்சைகளின் தாக்கத்தால் மறுசுழற்சி பெற்று வளமான மண்ணாக மாறிவிடுகின்றது. நீர்நிலைகளில் வாழும் பூஞ்சைகள் அங்கு சேரும் குப்பைகள், கழிவு, எண்ணெய் போன்றவற்றை நொதித்து நீர்நிலையை மற்ற உயிரினங்கள் வாழ தகுதியுடையதாக மாற்றுகின்றது. இந்த வகையில் அனைத்து உயிரினங்களும் பூஞ்சைகளுக்கு கடன்பட்டிருக்கின்றன. எனவே பூஞ்சைகள் பூமியின் சுற்றுச்சூழலின் முதுகெலும்பு என்றும் கூறலாம். பூஞ்சைகள் மனிதர்களுக்கு ஆரோக்கியமான சுவையான உணவாகும். பிரெட், கேக் ஆகிய உணவு தயாரிப்பில் ஈஸ்ட் பயன்படுகின்றது. அமிலங்கள், சாஸ், சீஸ் ஆகிய தயாரிப்புகளிலும் பூஞ்சைகள் உபயோகப்படுகின்றது. சில பூஞ்சைகள் பென்சிலின் போன்ற உயிர்காக்கும் மருந்தாக பயன்படுகின்றது. பூஞ்சைகளில் தீமையும் உண்டு. தீய பூஞ்சைகள் உணவை பாழாக்குகின்றது. மனிதர்களிலும் தாவரங்களிலும் நோய்களை உண்டாக்குகின்றன. சில காளான்கள் மனிதரையே கொல்லக்கூடிய விஷம் கொண்டது. நன்றி.